இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு தெய்வீக தியானம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச இருக்கிறேன். த பவர் ஆஃப் காட்லி மெடிடேஷன். தெய்வீக தியானம் ஒரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அவசியமானது. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அநேக அனுகூலங்களிலே ஒன்று, தியானிப்பதின் மூலமாய் தேவனை நாம் இன்னும் அதிகமாய் தொடர்பு கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தியானிப்பதின் மூலமாய் இன்னும் நாம் தேவனுடைய நன்மைகளையும் இரக்கங்களையும் அதிகமாய் பூமியில் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் வேதம் அநேக இடங்களிலே இந்த தியானிப்பதை குறித்து நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. என்னோடு கூட சங்கீதம் 119:97, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அதை தியானிக்கிறேன். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே இதை ஒரு அத்தியாயமாய் கொண்டிருக்கிறான். அதை தொடர்ந்து நிறைவேற்றுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அதை தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாள் முழுவதும் நான் என்ன பண்ணுகிறேன்? தியானித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே இந்த தியான பகுதிகள் என்பது ரொம்ப குறைவாய் காணப்படுகிறது. அதுதான் இன்றைக்கி இந்த தியானத்தை நாம் அதிகமாய் தெய்வீக தியானத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி இதில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நான் சற்று விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். அதனால் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பாருங்கள், நாள் முழுவதும் நான் இதை தியானிக்கிறேன். He is telling that I am meditating all through the day. அப்படி என்றால் அவன் தேவனோடு இருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று கூட சொல்லலாம். That's the secret of his spiritual journey with God. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த தியானம் என்பது எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை சங்கீதக்காரன் புரிந்து வைத்திருக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19:14 சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அப்ப இரண்டு பகுதிகளை தன் வாழ்க்கையிலே ரொம்ப கவனமாய் அவன் கையாளுகிறவனாய் இருக்கிறான். ஒன்று, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். இரண்டாவது, இருதயத்திலே அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறது, இல்லாவிட்டால் அதை தியானித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இரண்டுமே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அப்படி என்றால் அது பிரியமுள்ளதாய் இருப்பதாக. அப்போ தேவனுடைய தேவனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் இரண்டு காரியங்களையும் ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டும். த ட்ரூ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் இந்த இரண்டு பகுதிகளையும் ரொம்ப கவனமாய் பார்க்கணும். வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம். இன்றைக்கு இருதயத்தின் தியானத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட சற்று கவனமாய் பேச இருக்கிறேன். இப்போ இந்த இருதயத்தின் தியானம் என்றால் என்ன என்பதை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு எளிமையான நடைமுறையிலே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து யோசித்து கொண்டிருப்பதற்கு பேர் தியானம். திங்கிங் அபவுட் கண்டினியூஸ்லி. எதை ஒரு மனிதன் தொடர்ந்து அதை தன் இருதயத்திலே வைத்து யோசித்து கொண்டிருக்கிறானோ அதற்கு தியானம் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் அந்த தொடர்ந்து யோசிக்கும் பொழுது அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கேள்விகளாய் மாற்றிக்கொள்வதற்கு பேரும் தியானம். ஆஸ்கிங் த கொஸ்டின் அபவுட் இட். அவன் தன் இருதயத்தில் ஒன்றை வைத்து யோசிக்கும் பொழுது அதை வைத்து தனக்குள்ளே பல கேள்விகளை அவன் எழுப்புவதற்கு பேரும் தியானம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன். இந்த பிரசங்கத்தை குறித்து நான் வீட்டுக்கு போகும் பொழுது எனக்குள்ளாகவே அந்த பிரசங்கத்தை வைத்து கேள்வி கேட்கும் பொழுது அதுவும் தியானத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்கள், சர்ச்சுக்கு வருவாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, ஆனால் வீட்டுக்கு போகிற வழியிலே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறதில்ல, எனக்கு ஞாபக சக்தியில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அவங்க மறிக்கிற வரைக்கும் அதை மறக்கிறதே கிடையாது. இப்படி மறக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்? எல்லாமே சேர்ந்து மொத்தமாக என்ன பண்ணியிருக்கணும்? மறந்துருக்கணும். அப்படி இல்லை பாருங்கள். வசனத்தை கேட்கும் பொழுது
அங்கே ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும் பொழுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது என்ன பண்ணிடுது, மறந்துடுது. ஆனால் மற்ற சம்பவங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. அப்படி என்றால் இந்த மறதி என்பது இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. இந்த தியானம் என்பது என்ன செய்கிறது என்றால் நாம் மறதியை மேற்கொள்ள உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றை நாம் தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒன்றை நாம் தொடர்ந்து நமக்குள்ளாகவே கேள்விகளாய் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதை நாம் அவ்வளவு சுலபமாக என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. ஹல்லேலூயா. இரண்டாவது தியானத்தை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்திலே கவனமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதுக்கு பேரும் தியானம்தான். எப்படி? ஜெபத்திலே கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கவனமாய் கேட்பதற்கு என்பது பேர் என்னது? அதுவும் தியானம்தான். லிசனிங் prayerfully in God. தேவனுக்குள்ளாக தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று நான் கவனமாய் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு பேரும் தியானம். அதனால தான் நிறைய ஜெபங்கள் பாருங்க, அது நம்மளுடைய வாயிலிருந்தும் நம்முடைய இருதயத்திலிருந்தும் புறப்படுகிற சொற்களாகவே முடிந்து விடுகிறது. நான் கர்த்தர்ட்ட போனங்க நிறைய சொல்லிட்டேன். இல்லை, தியானம் என்பது அவர்கிட்ட அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமாய் உட்கார்ந்து அதை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தியானம் என்று சொல்லலாம். திங்கிங் அபவுட் வாட் காட் சேயிங் அபவுட் மீ. தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கவனமாய் கேட்பது. இப்போ தியானம் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அநேக காரியங்களை நாம் பூமியிலே கேட்கிறோம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாள் முழுவதும் உம்மை என்ன பண்ணுகிறேன், தியானித்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் கண்டினியூஸ்லி மெடிடேட்டிங் டே அண்ட் நைட். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 1:2 இதையும் சங்கீதக்காரன் தான் எழுதி வச்சுக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். அப்ப இவனும் என்ன, எப்படி ஒரு மனுஷன் பாக்கியவானாய் மாறுகிறான், எப்படி ஒரு மனிதன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறுகிறான்? இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருப்பது. கண்டினியூஸ்லி ஆஸ்கிங் கொஸ்டின் அபவுட் வாட் திஸ் வேர்ட் இஸ் டாக்கிங் டு மீ. இந்த வேத வசனம் தொடர்ந்து என்னோடு கூட என்ன பேசுகிறது? ஆவியானவர் இதன் மூலமாய் என்ன என்னோடு கூட இடைப்பட விரும்புகிறார்? தேவன் இதன் மூலமாய் என்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறாரா, இல்லாவிட்டால் என்னை சீர்படுத்த விரும்புகிறாரா, என் எதிர்பார்ப்புகளை சரி பண்ண விரும்புகிறாரா என்று ஒரு மனிதன் எப்பொழுது தொடர்ந்து ஒரு காரியங்களை தன்னுடைய சிந்தனையின் மூலமாக தேவன் பக்கமாய் திருப்புகிறானோ அதை தான் நாம் தியானம் என்று சொல்லுகிறோம். இப்போ சங்கீதக்காரன் இதை வலியுறுத்தி பேசுகிறான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன். சங்கீதம் 119 வாசிக்கும் பொழுது நாள் முழுவதும் என்ன பண்ணுகிறேன், தியானித்து கொண்டு இருக்கிறேன். இப்படியாக வேதத்தில் ஏன் இதை இப்படி செய்ய ஆவியானவர் இவர்களை பலப்படுத்தினார்? ஆவியானவர் ஏன் இதை நமக்கும் திருச்சபைக்கும் இப்படி தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார்னா, இந்த பூமியிலே எல்லா மனிதர்களும் எதையோ ஒன்றை குறித்து தியானித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். Every man is prone and he is habituated in thinking and meditating on something. ஒவ்வொரு மனிதனும் எதையோ யோசித்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ யாருமே யோசித்து யாருமே சிந்திக்காதவர்களாக இருப்பதில்லை. பாருங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை கூப்பிட்டு நீ இப்போ என்னடா யோசிக்கிறேன்னா அவன் சொல்லுவான், எப்போ லீவ் விடும், நான் கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலான்னு என்ன பண்ணுறேன், யோசித்து கொண்டிருக்கேன். அதையே தான் தியானித்து கொண்டிருப்பான் பாருங்க. பரீட்சை வரும்பொழுது தான் அதை கொஞ்சம் தியானிப்பான், எப்படியாவது எழுதலாமா வேணாமா, எப்படி இல்லை எப்படியாவது லீவ் போடலாமான்னு கொஞ்சம் ஐடியா பண்ணின்னு இருப்பான். அவனும் எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். வாலிபர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க எப்படி என்ன விதமான பொருட்களெல்லாம் இந்த பூமியில் வாங்கலாம், எப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பக்கம் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் ஆனவங்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தியானம் இருக்கும். எப்படி குடும்பத்தெல்லாம் எப்படி நடத்தணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி கிச்சன் அமைக்கணும், எப்படி தோட்டம் வாங்கணும், இப்படி எல்லாருமே ஏதோ ஒன்றை என்ன பண்ணுறாங்க, பூமியில் தியானித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. யாருமே தியானிக்காதவர்களே கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் மெடிடேட்டிங் சம்திங்.
ஆனால் தான் வேதம் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது, நாம் என்ன தியானிக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த கேள்வியை தான் ஆவியானவர் நம்மோடு கேட்க விரும்புகிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவது மட்டுமல்ல, அதற்கு பின்பு தொடர்ந்தேச்சியாக நாம் எதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி எதுவுமே தப்பாக செய்த மாதிரி இல்லை. இன்றைக்கி ஒரு சில செய்தித்தாள்கள் வாசிக்கப்படுகிறது, அப்புறம் தொலைக்காட்சியில் நிறைய செய்திகளை கேட்கிறவர்கள் இருக்காங்க. அவங்களால நியூஸ் கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா இவங்க இதை கேட்டுட்டு அப்படியே அங்கேயே விட்டுட்டு போகிறதில்ல பாருங்கள். அதையே என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலரோட நீங்கள் பேசணுன்னா அவங்க என்ன தியானிக்கிறாங்களோ அந்த தியானத்தில் போனால் தான் நீங்கள் பேச்சே கொடுக்க முடியும். எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் சுவாரஸ்யமான ஒரு நபர் இருக்கார். அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்து சொல்லுவோம், இவ்வளோ அமைதியான மனுஷன். அப்போ எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நீங்கள் அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பேசி பாருங்கள், அப்போ தெரியும் அவரை அப்படின்னு. சரி, நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணேன் பாருங்கள். அரசியலை கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். ஒரு 2.5 மணி நேரம் பேசினார். எப்படி? அது வரைக்கும் பேசாத ஆள். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் எதையோ ஒன்றை ஆழமாய் தியானித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நியூஸை ரொம்ப ஆழமாக என்ன பண்ணுவாங்க, தியானித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா தூக்கமே வராது. ஆமாம், அதை காலையில் எந்திரிச்சு அதை படித்து என்ன பண்ணணும், முடிச்சிடணும். இப்படி சில பேர் எதையோ ஒரு தியானத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். சிலருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காட்டி அவ்வளோதான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அநேகம் பேரை கவர்ந்து வைத்திருக்கிறது. ஏன் இவ்வளோ கோடி கணக்கில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு நான் யோசித்து பார்த்தது உண்டு. ஒரு சில நிமிடங்களுக்கு கோடிகளை செலவு பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாய் தெரிகிறது, ஒரு மனிதன் எதை தியானித்து கொண்டிருக்கிறானோ அதையே அவன் செய்வான். அதான் உங்களுக்கு பல படங்களை போட்டு காமிக்கிறாங்க, பல நல்ல துணிமணிகளை போட்டு காமிக்கிறாங்க, பல காருகளை என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. எதை ஒரு மனிதன் தொடர்ந்து பார்க்கிறானோ அதையே நிறைவேற்றுகிறவனாய் மாறிவிடுவான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உம்முடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறேன். பிகாஸ் a man becomes what he meditates. அவன் என்ன தியானிக்கிறான், எதை அவன் தன்னுடைய ஆழ் மனதிலே வைத்து தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான், எதை தன்னுடைய சிந்தனையில வைத்து அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்பதை தான் அவனுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறதாய் மாறுகிறது. சிலர் டிவி பார்க்க மாட்டாங்க, சிலர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. ஆனால் மனிதர்களுடைய சொற்களை ரொம்ப கவனமாய் கேட்பார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களே கேட்டு எல்லார்ட்டையும் நியூஸ்லாம் வாங்கி அதையே உட்காந்து நைட்டு பகலாக என்ன பண்ணுவாங்க, யோசித்துட்டு இருப்பாங்க. அவங்க என்னை பற்றி அப்படி யோசிக்கிறாங்களே, இவங்க என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, போய் கேட்குறதே இவங்க தான். இப்படி அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன கேட்குறோன்னு சொல்லி. Some people are meditating on people's opinion. மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மனிதர்கள் எந்த எண்ணங்களை நமக்குள்ளாய் விதைக்க விரும்புகிறார்கள். பிசாசுக்கு நல்லா தெரியும், இவன் என்ன சிந்திக்கிறானோ அவன் அப்படியே மாறிவிடுவான். அவனுக்குள்ளாக தப்பான விதைகளை, தப்பான வார்த்தைகளை எங்கேயோ இருந்து கொண்டு வந்து மக்கள் மூலமாக இவன் விதைக்க விரும்புகிறான். Some people are meditating on people's opinion. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களாமே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களாமே. எப்படி இப்போ சில வேளை நம்ம யோசிப்போம், நான் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லைன்னு. ஆனால் பிசாசு அடிக்கடி உங்களை அதை ஞாபகப்படுத்தும், உங்களையே சிந்திக்க வைப்பான். அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பிரதர், அவங்க என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்க, இப்படியே யோசிக்க வைப்பான். இன்னும் ஒரு பகுதி இருக்குது பாருங்க, இதுதான் இந்த நவ நாகரிகத்தின் சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம். இந்த சோஷியல் மீடியாவில் இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்து போடுவாங்க. அவங்களை குறித்து ஆர்டிக்கிள் எழுதும் பொழுது என்ன எழுதுறாங்கன்னா, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்னு எழுதுறாங்க. அப்படி என்றால் இந்த யூடியூப் மூலமாய் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். எனக்கு இவங்க பேரெல்லாம் கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. சிலர் லட்சக்கணக்கான பேரை அவர்களுடைய வாசகர்களாய் வைத்திருக்கிறார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, இவங்க என்ன யோசிக்கிறாங்க என்பதை ஒரு படமாகவோ ஒரு பேச்சாகவோ ஒரு கருத்தாகவோ அவங்க பதிய வைத்து இன்னொருத்தரை அப்படியே சிந்திக்க வைக்கிறார்கள். எப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் அப்படி எதுவும் தப்பு செய்யலை. இன்னைக்கு ஆவியானவர் சில இடங்களை வெளிச்சம் போட்டு காண்பிக்க விரும்புகிறார். சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் தாங்க நான் சோசியல் மீடியாவில் எதையோ பார்க்குறேன். நீங்கள் சரியானதை பார்த்தீங்கன்னா தப்பிச்சிங்க. ஆனால் சரியானதை பார்ப்பதற்கு
யூடியூபோ எதுவுமே அலோவ் பண்ணுறதும் கிடையாது. அது வேறு வேறு விஷயத்தை என்ன பண்ணும், கொண்டு வந்து நமக்கு காமிக்கும். அப்போ பாருங்க, நம்முடைய சிந்தனையை ஆட்கொள்ள விரும்புகிறது. நேற்று ஒரு போதகர் எனக்கு பேசினார். பேசும்பொழுது சொல்கிறாரு, இந்த கொஞ்ச நேரம் இந்த சோஷியல் மீடியா பார்க்கலன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுது அப்படின்னாரு. அப்படி ஏன்னா எதையோ உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பல தகவல்களை கொண்டு வருகிறார்கள், பல சுவாரஸ்யமான காரியங்களை சொல்லி நம்மளை அதே சிந்தனைக்குள்ளாக என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டு போக விரும்புகிறார்கள். ஆனால் தான் இந்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியை நமக்கு உணர்வுபடுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பாருங்க, நம்முடைய பாதைகளை சரி பண்ணி கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் என்ன யோசிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாட்டி கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்க்க முடியாது, தேவனை அனுபவிக்க முடியாது, தேவ திட்டங்களை பூமியில் நிறைவேற்ற முடியாது. ஆனால் தான் நம்முடைய சிந்தனையை பிசாசு ஒரு பெரிய போர்க்களமாக எடுத்து வைத்திருக்கிறான். பல காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்த விரும்புகிறார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது போதும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் இது. அப்போ அவனுக்கு எங்கேயோ புத்தி தெளியாமல் இருந்தது, அதனால எதையோ அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான், தியானித்து போனான். அவன் தன்னுடைய தகப்பன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாவற்றையும் விரயம் பண்ணுறான். ஏனென்றால் அவனுடைய சிந்தனை அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். கரெக்டா இல்லையா? As a man thinketh, so is he. இவன் இப்படி சொத்துக்களை விரயம் பண்ணுகிறவனாய், அதை ஒன்றுமில்லாதபடி மாற்றுகிறவனாய் மாறினான் என்றால் அவனுடைய சிந்தனை அப்படியாக இருந்தது. ஆனால் தான் இந்த பகுதிக்கு வரும்பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்த பிறகு வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த பொழுது. அப்படின்னா இவனுக்கு எங்கேயோ சிந்தனையில் ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறது. நான் எதையோ ஒன்றை தவறாய் யோசித்து கொண்டிருக்கிறேன், நான் எதையோ தப்பாக என்ன பண்ணிட்டேன், என்னோட லைஃப்பில் நான் பர்சீவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை உணர்த்த விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பெரிய மாற்றங்களை செய்யணும், பெரிய மாறுதல்களை கொண்டு வர வேண்டும், தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்றணும்னா முதலாவது உங்களை சிந்தனை மண்டலத்தை நீங்கள் ஆளுகிறவர்களாய் மாற வேண்டும். You have to start meditating rightly. ஏன்னா ஒரு மனிதனும் அவன் தியானிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன தியானிக்கிறான் என்பதை அவன் முடிவெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீ சில பேர் சொல்லுவாங்க, என்னோட கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்கு பிரதர். இன்றைக்கு அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு ஒரு பதிலை கொண்டு வந்து கொடுக்கிறார். உன்னுடைய சிந்தனையை நீங்கள் சிறைப்பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும், அதை ஆளுகிறவர்களாய் மாற வேண்டும். எதை தியானிக்கிறேன் என்று சொல்லி அதை நிச்சயமாய் நிரந்தரமான ஒரு வார்த்தை அதற்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், உம்முடைய வேதமே எனக்கு பிரியமாய் இருக்கிறது, அதை இரவும் பகலும் அதை நான் என்ன பண்றேன், தியானித்து கொண்டிருக்கிறேன். What do we meditate? What do we meditate? கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பகுதி இது. நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதை வைத்து நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம், தேவன் இதை வைத்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் எவ்வளவு தூரம் காது கொடுத்து ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு எப்படி அந்த தியானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவது என்பதை நான் பேச விரும்புகிறேன். The process of meditation. எப்படி தியானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைக்கு கொண்டு வருவது, அதை எப்படி நாம் செயல்படுத்துகிறவர்களாய் மாறுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தப்பான சிந்தனைலாம் வருது பாஸ்டர், என்ன பண்றது? இப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. என்னுடைய மனது எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறது, ஏதோ காயங்களையே யோசித்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஏமாற்றங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையின் விரக்திகளையே நான் விரிவுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இப்பொழுது ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் ஆளுகிறவராய் வர விரும்புகிறார். நம்ம தொடர்ந்து எதை சிந்திக்கிறோமோ நாம் அப்படியே மாறிடுவோம். பாருங்க, அதை தான் நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய யோசனை எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். As a man thinketh, அவன் ஒரு நாள் யோசிக்கிறதுல அதையே யோசித்துட்டு இருக்கவன், அதையே யோசித்து கொண்டிருக்கிறவன். வேதம்
நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த தியானம் என்ற ஒரு பகுதியை ரொம்ப ஆழமாக இணைத்து வைத்திருக்கிறது. நீங்க வீட்டில் போய் கூட யோசுவா 1:8 வாசிப்பீங்கன்னா அங்கும் தியானத்தை குறித்து தேவன் யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். God teaches a lesson to Joshua. எப்பா நீ இதையே சிந்தித்து கொண்டிரு, ஏன்னா எதை நீங்கள் தியானிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை பெரிதாய் மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம். பிலிப்பியர் கடைசியாக சகோதரரே, பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன பண்ணுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள். Keep thinking on these things. Keep thinking on these things. நீங்கள் ஆங்கிலத்தில் வேற மொழியாக்கத்தில் பார்த்தீங்கன்னா keep meditating on these things ன்னு இருக்கும். அப்ப தேவன் சொல்றாரு, எதை மனிதன் தியானிக்க வேண்டும் என்பதை ஆழமான ஒரு உணர்வை நமக்குள்ளாய் பதிய வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சோரம் போய் விட்டார்கள், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய உற்சாகத்தை இழந்து போய் விட்டார்கள். தேவனுக்கென்று விறுவிறுப்பாய் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கிறாங்கன்னா அவங்க தியானத்தை வேற ஏதோ ஒரு பகுதிக்கு கொண்டு போய் விட்டார்கள். அவங்க இப்ப தேவனை குறித்து பெருசா யோசிக்கல, தேவ திட்டத்தை குறித்து பெருசா யோசிக்கல, தேவ பிரசன்னத்தை பெருசா யோசிக்கவில்லை, அதையே அவர்கள் தியானிக்கவில்லை. ஆவிக்குரிய வறட்சிக்கு காரணம் அவருடைய தியான மண்டலங்கள் அது வேற ஏதோ ஒரு விஷயத்தில் செயல்படுகிறதாய் மாறுகிறது. பாருங்க, ரெண்டு விஷயத்தை ஒரு மனுஷன் கண்டினியூஸா யோசிக்க முடியாது. எதையாவது ஒன்றுக்கு தான் அவன் தன் சிந்தனையை முழுமையாய் கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், அவன் சிந்தனையை முழுமையா கொடுக்க முடியும். அப்ப பாருங்க, அவன் எதை சிந்திக்கிறான். சிலர் பாருங்க தங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளையே சிந்தித்து கொண்டிருப்பாங்க. வெற்றி ரொம்ப அவசியம், அது வாழ்க்கையை நமக்கு அழகுபடுத்துகிறது. ஆனால் அது மட்டுமே பூரணமானது கிடையாது, அது மட்டுமே நிரந்தரமானது கிடையாது, அது மட்டுமே எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி அமைப்பது கிடையாது. தேவ சித்தமும் தேவ நோக்கமும் தேவ தீர்மானத்தையும் அவன் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். You have to keep meditating on who God is and what He wants to do with my life. என் வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், என் வாழ்க்கையோடு தேவன் என்ன முயற்சி செய்து நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். நம்ம சில வேளை என்னன்னா கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் இல்லை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கேட்கிறார். வாழ்க்கை என்றால் உங்கள் எண்ணங்கள், உங்கள் தியானங்கள், உங்கள் இருதயத்தின் நினைவுகளை கேட்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா பார்த்துட்டாங்க. கடவுளுக்கு என்னப்பா காணிக்கை தானே வேணும், இதோ கொடுத்துட்டேன் போ. இல்ல, இருதயத்திலிருந்து காணிக்கை தான் கேட்கிறார் ஒழிய முதலாவது இருதயம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. முதல்ல என்ன முக்கியம், இருதயம். அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எதை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இருதயமும் வழிபாடுகளும் ரொம்ப இணைக்கப்பட்டுகிறது. எதையாவது ஒன்றை ஆராதிக்கணும்னா அதையே நாம் தியானித்தால் தான் அதை ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அதனால்தான் தேவன் இந்த தியானத்தை கவனமாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மற்றதெல்லாம் ஓகே, வேலை செய்கிறோம், என்னென்ன கடமைகள் இருக்கோ அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் என்னுடைய தியானமோ கர்த்தாவை உம்மை குறித்தோ, உம்முடைய சத்தியத்தை குறித்தோ, உம்முடைய திட்டத்தை குறித்துமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, கம்பெனியில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சம்பளங்களை ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பிரச்சனையை சொல்கிறாங்களோ அதையே யோசிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். இஃப் யூ dismantle the whole concept of business or employment, அவங்க என்ன சொல்றாங்க, உன் நேரத்தை எனக்கு கொடுத்து நான் சொல்ற பிரச்சனைகள் இல்லை நான் சொல்ற வேலையை மட்டுமே நீ என்ன பண்ணு, யோசித்து செயல்படு, இதுக்கு நான் இவ்வளவு சம்பளம் தரேன். எப்படி? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இதைதான் பூமி வேலை, இப்படிதான் பூமி வேலை செய்கிறது. அவங்களுக்கு இந்த சிந்தனை மண்டலம் புரிகிறது. பாருங்க, சில பேருக்கெல்லாம் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் சம்பளம் தராங்க. ஏன்னா
அவனுக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து இதையே நீ சிந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு என்ன பண்ணு குடு என்று சொல்லுகிறார்கள். அவன் அதையே சிந்திட்டு இருக்கான் பாருங்க. பல மணி நேரம் கம்பெனி பிரச்சனையை யோசிக்கிறான், கம்பெனி எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு யோசிக்கிறான், எப்படி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலான்னு யோசிக்கிறான். அதுக்கு அவர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்கிறார்கள். ஏன்னா இந்த சிந்தனை என்பது தேவன் மனிதனுக்குள்ளாய் வைத்த ஒரு அற்புதமான இயக்கு சக்தி. அது இட்ஸ் a creative force that God kept inside a man. ஒரு மனிதனுக்குள்ளாக பிறப்பிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் தியானத்திலே வைத்திருக்கிறார். அதனால்தான் பிசாசு அந்த மண்டலத்தை அவன் சுரண்டுவதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். நீங்கள் என்ன தியானித்து கொண்டிருக்கிறீர்கள்? சரி, எப்படி இந்த தியானத்தை நாம் கிறிஸ்துவ திட்டத்தில் நிறைவேற்றுவது, இல்லை கிறிஸ்துவனுடைய பலனோடு நிறைவேற்றுவது? முதலாவது பாருங்க, நம்முடைய இருதயத்தை தேவன் மேல் பதித்து மற்ற எல்லாவற்றையும் நாம் மூட வேண்டும். we have to focus my heart on God and shut down everything. என் இருதயத்தை தேவன் மீது வைத்து மற்ற எல்லாவற்றையும் நான் மூடுகிறவனாய் மாற வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அநேகம் பேருக்கு இது முடியாது. அவங்க கடவுளோடு இருப்பாங்க, பக்கத்தில் ஃபோனோடு இருப்பாங்க. எப்படி கடவுளோடு இருப்பாங்க, டிவி என்ன பண்ணும் அதுவும் ஓடிட்டு இருக்கும். சில பேர் சர்ச்சில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் வேற எங்கேயோ இருப்பாங்க. எப்படி யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் யுவர் ஹார்ட் ஆன் காட் அண்ட் ஷட் டவுன் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் இந்த தியானம் என்பது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரம், Matthew chapter 14 verse 23, 22 வாசிக்கலாம். மத்தேயு 14. ஜனங்களை அனுப்பி விடுகையில், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். சாயங்காலமான பொழுது அவர் என்ன பண்ணாரு? தனிமையா இருந்தார். The meditation is separating yourself, focusing on God and shutting down everything. இன்னைக்கு தியானம் என்பது என்னவென்றால், நாம் உலகத்திலிருந்து வழி விலகி தூர போய் தேவனோடு தங்கி இருந்து மற்ற எல்லாவற்றுக்கும் வழி வாசல்களை அடைப்பது. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் எல்லாம் குறைக்கப்பட்டு விட்டது, அது குறைந்து விட்டது. ஒரு மனிதன் தேவனோடு தனியாய் இருந்து சிந்திக்கிறவனாய் மாற வேண்டும். பாருங்க, இயேசு இந்த வேலையை இந்த பூமியில செய்தார்னா நீங்களும் நானும் எவ்வளவு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். If God was praying and meditating separated from his disciples, then how much we are called to think and meditate on this. இன்னைக்கு நம்ம உலகத்தோடு ரொம்ப அளவுக்கு மீறி ஐக்கியமாயிட்டோம். உலகத்தில் இருக்கணும், வேலையெல்லாம் செய்யணும், ஆனால் சிந்தனை தேவனோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் வேலை செய்யுங்க, ஆனால் இருதயத்தில் தேவனை வைங்க. இன்னைக்கு நம்ம என்ன உலகத்தில் வேலை செய்து இருதயத்தையே என்ன பண்ணிட்டோம், உலகத்துக்கே வச்சுட்டோம். சிலர் பாருங்க, தங்களை குடும்பத்தையே ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் குடும்பத்தை நேசிக்கிறேன், குடும்பம் ரொம்ப அவசியமானது, ஆனால் அதுவே வாழ்க்கையினுடைய நிரந்தர லக்கு கிடையாது. நம்முடைய தேவன் தான் நம்முடைய லக்காக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்படி உங்களுடைய இருதயம் தனித்து தேவனோடு இருக்கும் என்று சொன்னால் அதை தேவன் அங்கீகரிக்கிறார், அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். மோசேயை கூப்பிடும் பொழுது தனியா வர சொன்னார், கரெக்டா இல்லையா? அவன் தனியாய் போய் எல்லா மக்கள்கிட்ட இருந்து அவன் பிரிக்கப்பட்டு விட்டான். எந்த ஒரு தொடர்புக்கும் அவன் தூரமாயிருக்கிறான். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். இன்னைக்கு சும்மா எங்கேயோ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு நம்முடைய சிந்தனை மண்டலத்தை வெறுமையாக்குவது கிடையாது. ஏன்னா அது உலகத்தினுடைய ஒரு 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 சாராம்சமாக இருக்கிறது. Emptying your mind is meditation. Mind emptiness is impossible. அதை செய்யவே முடியாது. மைண்டை எம்டியே பண்ண முடியாது. அதை எம்டி பண்ற மாதிரி வேணா பண்ணலாம் ஒழிய மைண்ட் இஸ் சம்திங் டு பி ஃபோக்கஸ். அதை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல செயல்படுத்த தான் முடியும் ஒழிய அதை ஒன்றுமே செய்யாமல் அமைதிப்படுத்த முடியாது. ஈவன் சமீப காலத்தில் இந்த நியூரோ சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவன் மூளை
நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா. ஏன்னா இதுவரைக்கும் அவன் நடந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் ஒரு படமாய் வந்து தான் மறுபடியும் மூளை நிற்குமா. அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்துறீங்களோ அத்தனை வருஷம் ஸ்டோரி அங்கே என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகிடுது. ரீவைண்ட் ஆகி தான் கடைசியில் வந்து என்ன பண்ணுமா, அது நிற்குதான். அதனால தான் ரொம்ப வயசானவங்க பாருங்கள், அவங்க சின்ன வயசு கதையெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. நீங்கள் யோசிப்பீங்க என்னையா இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையான்னு. இப்போ ரீவைண்ட் மோடில் இருக்குது. எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் எங்கேயாவது போய் என்ன பண்ணும், நிற்கும். அப்போ மூளையை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, சிந்தனை மண்டலத்தை, தியான மண்டலத்தை நீங்கள் அமைதிப்படுத்த முடியாது, அதை வெறுமையாக்க முடியாது. அதை சீர்படுத்தி என்ன யோசிக்கணும் என்பதை தான் கட்டளை கொடுக்க முடியும். You can only command your mind. You cannot simplify and just empty your mind. அதான் இயேசு பாருங்க தனியாக இருந்தார். ஏன் இயேசு தனியாக இருந்தார்? அவருக்கு என்ன, இப்போதான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டு வர்றார். நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம். 5000 பேருக்கு அவர் அப்பத்தை பிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, எப்பா நான் தனியாக இருக்க போகிறேன் போங்க. அவர்களை துரிதப்படுத்தினாரா, நீங்கள்லாம் அந்த பக்கம் போங்கன்னு என்ன பண்ணாரா, துரிதப்படுத்தினாரா. ஏன்னா இப்போ பிதாவோடு இருப்பதை அவர் கவனமான இடமாய் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, இந்த பூமியில் தேவனோடு தனித்திருந்து எல்லாவற்றையும் எல்லா கதவுகளையும் மூட நான் முயற்சி செய்வதில்லை. ஃபோன் பண்ணால் மொபைல் எங்கே இருக்குது, பக்கத்திலே இருக்குது. இன்னைக்கு சர்ச்சிலேயோ மீட்டிங்லேயோ பாருங்கள் எல்லாம் மொபைல் ஃபோனோட தான் வரும். நான் நிறைய மீட்டிங் போகிறேன் பாருங்கள், திடீர்னு எந்திரிச்சு எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. அப்போ தான் ஏதோ முதலமைச்சர் ஃபோன் பண்ண மாதிரியும், இப்படி உளவுத்துறையிலேருந்து ஏதோ ஃபோன் வந்த மாதிரி அவசரமாக போவாங்க. அது ஒன்றுமே இருக்காது. அங்கேருந்து டெலிகாலர் எவனாவது ஃபோன் பண்ணியிருப்பான், இப்படி ஒரு இடம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு. அதை கேட்கறதுக்கு நம்மளால் கிளம்பி என்ன பண்ணிவிடுவான், அவசர அவசரமாக வெளியே போயிடுவான். ஏன்னா இவனால் இந்த சிந்தனை மண்டலத்தை ஒழுங்குபடுத்த முடியவில்லை, அதை சீர்படுத்த முடியவில்லை. ஆனால் தேவன் இந்த சிந்தனைகள் நூடாய் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்படி என்றால் முதலாவது இந்த ப்ராசஸில் எல்லாவற்றையும் மூடி, எல்லா கதவுகளையும் மூடி, எல்லா என்னென்ன சத்தங்கள் எல்லாவற்றையும் மூடி தேவனோடு தனித்திருப்பது. இரண்டாவது, தியானத்தை எப்படி நிறைவேற்றுவது என்றால் கவனமாய் அவருடைய சத்தத்தை கேட்பது. லிசனிங் கேர்ஃபுல்லி, லிசனிங் கேர்ஃபுல்லி. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். John chapter 16 and verse 13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய சத்தியங்கள் தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எதை நிறைவேற்றணும், எதை நிறைவேற்றக்கூடாது, எதை நாம் தொடர வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற பல கேள்விகளோடு நாம் பயணம் செய்கிறோம். இது வேதத்தில் தேவனை குறித்தும் தேவ திட்டத்தை குறித்த சத்தியம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல சத்தியங்களையும் பேசுகிறவர் நம்மோடு இருக்கிறார். இஸ் a God who brings all truth. சகலத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்ம தியானிப்பதில்லை, கர்த்தரோடு போய் அமைதியாக உட்காந்து கேட்பது கிடையாது. நான் என்ன படிக்கணும், நான் எதை படித்தா உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும், உங்களுடைய திட்டத்தை நான் எப்படி நிறைவேற்றுவேன், இப்படிலாம் நம்ம உட்காந்து கவனமாக என்ன பண்ணுறதில்ல, கேட்பதில்லை. ஏன் கேட்பதில்லைன்னா, ஏன் இவங்க கவனமாக உட்காந்து தியானம் பண்ணுறதில்லைன்றதுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு அடையாளம் கிடைச்சது. என்னென்னா, மனிதனுக்கு பெருமை, அவனே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடும், அவனாலே எல்லாவற்றுக்கும் தீர்வு கொடுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில், ஒரு மமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Man is very prideful. ஏன் அவன் தியானிக்க மாட்டான், ஏன் தேவ சத்தத்தை கவனமாய் கேட்க மாட்டான், ஏன் தேவனோடு கூட அவன் இணக்கமாக இருக்க மாட்டான்னா, அவனுக்கு தனக்குள்ளாக இனம் புரியாத பெருமை இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், என்னால் எல்லாத்தையும் கரெக்டாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், நான் செய்கிறது தான் கரெக்டு, என்னை விட இந்த பூமியில் யாருங்க இதெல்லாம் கரெக்டாக செய்வான். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய சத்தத்தை உட்கார்ந்து கவனமாக என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதே இல்லை. They become insensitive to the awareness of the presence of God. அவர்கள் தேவனை அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வு பக்கமே வர்றது கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க, கர்த்தர் ஏதாவது செய்வாரா? முதலாவது அவர் தன்னை கொடுக்கிறவராய் இருக்கிறார், அதற்கு பிறகுதான் அநேக காரியங்களை நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அப்போ இரண்டு தான் பாருங்க,
ஒன்று, தேவன் மீது நம்முடைய இருதயத்தை வைத்து எல்லாவற்றையும் மூட வேண்டும். இரண்டாவது, நாம் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த தியானிப்பதனால் வரக்கூடிய சில நன்மைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா the result of godly meditation, ஒரு மனிதன் தியானத்தை அவன் சரியாய் தேவன் பக்கமாய் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்குள்ளாய் சில மாற்றங்கள் வருகிறது. ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதையே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். I keep meditating on the law of God. நான் தேவனுடைய வசனத்தையும் அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். முதலாவது, நமக்குள்ளாக ஒரு மாபெரும் மன அமைதியை கொண்டு வருகிறது. The quietness of your spirit. நம்முடைய ஆவியிலே ஒரு மாபெரும் அமைதியை கொண்டு வருகிறது. இன்னைக்கு அநேகம் பேருக்கு பாருங்க, இந்த அமைதியை தேடி தான் சுத்திட்டு இருக்காங்க, சமாதானத்தை தேடி தான் சுத்திட்டு இருக்காங்க. The most costliest thing in this universe is the peace of heart. இருதயத்தில் அமைதி. நிறைய காரியங்கள் நீங்கள் பூமியில் தேடுறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, எதங்க நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இருதயத்தின் அமைதியை தேடுகிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரத்தில், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. God is interested in giving the peace that the world cannot give. ஒரு பெரிய அமைதியை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு ஏதுவானதாய் தேவன் அதை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:27 சொல்லுகிறது பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு, என்னுடைய சமாதானம், the very thing that God operates. தேவன் எதிலே வேலை செய்கிறாரோ, அவர் எப்படி இருக்கிறாரோ அதே சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? the very thing that God enjoys. தேவன் அனுபவிக்கக்கூடிய அதே சமாதானம். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் நிம்மதியா இருக்கிறார். சில பேர் தான் கடவுள் ஏதோ பிரச்சனை ஆயிட்ட மாதிரி நம்ம ரொம்ப கதறின்னு இருப்பாங்க, ஐயோ கடவுளுக்கு ஏதோ வந்துருச்சுன்னு. அவர் ரொம்ப நிம்மதியா இருக்கிறார். ஏன்னா சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் தன்னுடைய திட்டத்துக்கு நேராய் வழி நடத்துகிறவர், சகலத்தையும் தன்னுடைய தீர்மானங்களுக்குள்ளாய் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் சமாதானமா இருக்கிறார். அதான் தட்ஸ் த வெரி ஆக்ட் ஆஃப் காட். இந்த பூமியில ரொம்ப காஸ்ட்லியானதுங்க அது. நிறைய பணக்காரர்களை பாருங்க, அவங்க சமாதானத்தை தேடிட்டு இருக்காங்க. நிறைய படித்தவர்களை பாருங்க, சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். they are searching here and there. அதனால தான் நிறைய பேர் தவறான இடத்துல போய் சமாதானத்தை தேடுகிறார்கள். கெட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட விதமான மாந்திரீகங்கள், இன்னும் சொல்ல போனா கெட்ட வழிபாடுகளுக்குள்ளாய் போகிறார்கள். அக்கல்டிக் பிராக்டிசஸ். why they go into it? because there is no peace in heart. ஒருவன் தேவன் வசனத்தையோ தேவனை நோக்கியே அவன் இருதயம் அமர்ந்திருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு பூமியிலே கிடைக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதம் ஒரு பெரிய சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் பொருட்களினால் சமாதானம் வரும்னு நினைக்கிறாங்க. பொருட்களினால் நிறைய பிரச்சனை தான் வரும். ஆமாம், எதையாவது ஒன்று வாங்கி பாருங்க, அப்புறம் அதை போய் சர்வீஸ் பண்ணணும். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, வீடு கட்டிட்டா நிம்மதியாக இருக்கணும். வீடு கட்டினவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, திடீர்னு இந்த பைப்பு உடஞ்சிரும், கரெக்டாக அந்த லைட்டு எரியாது, வாஷிங் மிஷின் நின்று போயிடும், ஒரே டென்ஷனாக இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் பாருங்க. அவன் நினச்சிட்டாங்க கார் வாங்கினா எல்லாம் சரியாயிடும். அந்த கார் வாங்கி கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் யாராவது இடிச்சிட்டு போயிடுவான், ஏதாவது கோடு போட்டு போயிடுவான், ஏதாவது ஒன்று ஒழுங்காக வேலை செய்யாது, இருக்கிற சமாதானமே என்ன பண்ணிடும், குறைஞ்சிடும். The worldly things cannot replace the God given gift. இந்த உலக பொருட்கள்லாம் பயன்படுத்தலாம், ஆனால் சமாதானம் என்பது தேவனிடத்தில் வந்து மட்டுமே வருகிறதா இருக்கு. அதனால்தான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இருதயம் சமாதானமாக இருக்கும். இரண்டாவது, அவனுடைய சிந்தனைகளிலே தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் மாறுவார். Enlighten your minds to think like God thinks. எவன் ஒருவன் தியானிக்கிறானோ அப்பொழுது தேவனுடைய சிந்தனைகளுக்கு ஈடாக அதற்கு ஒத்த சிந்தனைகளை கர்த்தர் அவனுக்குள்ளாய் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். மெடிடேஷன் bring enlightenment. அது வெறும் மாபெரும் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. எப்போ ஒரு மனிதனுக்கு சிந்தனையில் ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறதோ அவன் உணர்வுகள் எல்லாம் பலனடைகிறது. அல்லேலூயா. He is refreshed.
அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. தேவனோடு நீங்கள் பழகுனவங்களா இருந்தீங்கன்னா பாருங்க, அவர் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துட்டாருன்னா இருக்கிற சோர்வுகள்லாம் கடந்து போய் விடுகிறது. ஹல்லேலூயா. இனி நிறைய பேர் மனிதனுடைய வார்த்தையை தேடிட்டு இருக்கோம். அவர் ஏதாவது நல்லது சொல்லுவாரா, இவர் ஏதாவது நல்லது சொல்லுவாரா. இங்கேருந்து யாருக்காவது ஃபோன் அடிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை தியானித்து கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவனுடைய சிந்தனையிலே கர்த்தர் தன்னுடைய சிந்தனையை பதிய வைப்பார். தட்ஸ் a result of meditation. இன்னைக்கு திருச்சபைகள்லாம் பலவீனமாய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த சிந்தனை மண்டலத்தில் பிசாசு ஆளுகை செய்கிறவனாய் மாற்றிவிட்டான். ஒரு 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து கர்த்தரை தியானிக்க முடியல. அதுக்குள்ளேயே 10 வாட்டி சிந்தனை என்ன பண்ணுது? அலைப்பாய்கள். நான் சில பேர்கிட்டலாம் கேட்பேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? எங்கள் பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ளேயே என்னென்னமோ சிந்தனைலாம் என்ன பண்ணுது? வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய சிந்தனை மண்டலம் அவ்வளோ பலவீனமாக இருக்குது. ஆனால் தான் பிசாசு இவர்களை ஜெயிக்க விடாதபடி அவன் தடைகளை வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உன்னுடைய தியான பகுதிகளை நீ சரி பண்ண ஆரம்பி. ஹல்லேலூயா. நீ எதை தியானிக்கிறாய் என்பதில் கவனமாயிரு. எப்பெல்லாம் நீங்கள் தப்பாக தியானிக்கிறீங்களோ உடனே சொல்லணும், ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நான் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் சரியானவைகளை யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கேன். எது உண்மை உள்ளவைகளோ, எது கற்புள்ளவைகளோ, எது அன்பானவைகளோ, எது புண்ணியம் எதுவோ, எது புகழ் எதுவோ அதையே நான் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மெடிடேஷன்ஸ். மூன்றாவதாக பாருங்க, நீங்கள் சிந்திக்க தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. the increase of your energy. எப்பெல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே தேவனுடைய ஆளுகைகள் வெளியேறமாகிறதோ அப்பொழுது உங்களுடைய செயல்களில் எல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் எழும்பி வேலை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள், சுகந்தரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவன் மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறான். மோசே இறந்து விட்டார். he lost the great leader. அப்ப கர்த்தர் அவனோடு வந்து பேசுறாரு பாருங்க. அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்து தேசத்தை சுகந்தரிக்கவே உதவி செய்தது. the meditation brings energy. நீங்க எப்பெல்லாம் ஆவிக்குரிய வெறுமை வருகிறதோ, விரக்தி வருகிறதோ, ஒரு ட்ரைனஸ் வருகிறதோ, அப்ப நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நாம் தியானத்தை சரியாய் நிலைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நான்காவதாக நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறதா இருக்கும். தியானம் பியூரிஃபை. the meditation purifies our heart. நீங்கள் தேவனோடு கூட போய் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்திற்கு உள்ளந்திரியங்களை நமக்கு ஆராய்ந்து காண்பிக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் கர்த்தர்கிட்ட போய் அமைதியாகவே இருக்கிறது இல்லை. ஏன்னா உட்கார்ந்தாருன்னா நிறைய சொல்லுவார் பாஸ்டர். எப்படி எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணோன்றதெல்லாம் என்ன பண்ணுவார்? அவர் ஞாபகப்படுத்துவார். அதெல்லாம் இப்போ நாங்கள் தாங்குற அளவுக்கு என்ன இல்லை, ஆயத்தமாக இல்லை. என்னுடைய சகோதரன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, நண்பன், சகோதரன் சொல்லக்கூடாது, நண்பன். அவன் 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 ஒரு பிரச்சனையான ஆள். ரொம்ப குளிக்க மாட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் பக்கத்தில் வந்தாவே ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு நாள் கேட்டேன், ஏன்டா இப்படி இருக்கிற? அவன் சொன்னான், குளிச்சிட்டா ரொம்ப வேர்வை வருதுன்னா. எப்படி? இதெல்லாம் வந்து சயின்டிஸ்டாலே ப்ரூவ் பண்ண முடியாது பாருங்க. நான் கேட்டேன், என்னடா சொல்கிற, குளிச்சா வேர்வை வருதா? ஆமாண்டா, நம்ம தோலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் போய் அழுக்கு அடைச்சிருதா, வேர்க்க மாட்டுது. குளித்த உடனே அந்த அழுக்கெல்லாம் என்ன பண்ணிடுது? நான் சொன்னேன், எங்கடா உங்களெல்லாம் கொண்டு போய் நாசாவில் எங்கேயாவது சேர்த்து விட்டுடலாம். இதெல்லாம் விஞ்ஞானிகளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம நிறைய அழுக்குகள்லாம் நிறைய இருதயத்தில் இருக்கும் பாருங்க. நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள், காயப்பட்ட திட்டங்கள், எப்படி பழி வாங்குகிற நோக்கங்கள் எல்லாம் உள்ளே இருக்கும். இந்த தியானத்தில் போனீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொன்றா என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்தும். அதனாலே நிறைய பேர் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவரே நல்லவர் சொல்லிட்டே போயிடுறது. அவர் நல்லவர் தான். இப்போ நீ எப்போ நல்லவர் ஆகுது? நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப தெளிவான ஆவியானுடைய திட்டங்கள் இங்கே பார்க்கலாம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. இப்போ நீங்கள் ரொம்ப தியானத்தில் போனீங்கன்னா
கர்த்தர் ரொம்ப டீப்பாக சர்ஜரி பண்ணுவார். அதனால தான் தேவனோடு கூட தனிமையாக அதிகமாய் தியானிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வுள்ளவர்களாக இருப்பார்கள். தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு காட். கர்த்தர் என்ன யோசிக்கிறாரு, கர்த்தர் என்ன பிரியப்படுறாரு, கர்த்தர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் இந்த இருதயமும் தியானமும் தேவனோடு இல்லாதவர்கள் எப்பேற்பட்ட வேலையும் ரொம்ப தைரியமாக சாதாரணமாக செய்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இருதயங்கள் சுத்தப்படவில்லை. கடைசியாக ஒரு மனிதன் தியானிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசங்கள் செயல்படுகிறதாய் மாறும். The faith is activated. The faith is activated. ஒரு மனிதன் சரியாய் தேவனோடு கூட அவன் தனிப்பட்ட அறையிலே கதவுகளை பூட்டி தேவ சித்தத்துக்காக உட்கார்ந்து ஜெபித்து தேவனை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ளாய் விசுவாசம் இயங்க ஆரம்பிக்கிறது. அவன் எழும்பி வேலை செய்கிறான், எழும்பி ஊழியம் செய்கிறான், எழும்பி சபைகளை கட்டுகிறான், பிரச்சனைகளை தீர்க்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகள்லாம் ஒரு பெரிய பதிலாய் தேவன் பூமியிலே வைத்திருக்கிறார். ஆனால் எப்போ பதிலாக மாறப்போகுதுன்னு தான் தெரியல. The answer to the whole world is the church. But the church has to rise to that level. அது தேவனையே சிந்திக்க வேண்டும். மற்ற உலகத்துக்கு எல்லாம் தன்னுடைய கதவுகளை அடைக்க வேண்டும். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை செய்யும் பொழுது தேவன் சொல்லுகிறார் பாருங்க. இந்த வசனத்தை நான் சற்று விலக்கி இன்றைக்குரிய தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 97 வசனத்திலிருந்து மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். ஒரு மனுஷன் தியானிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் அவனுக்கு இனம் புரியாத ஞானத்தை கொடுத்து இந்த பூமியை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல்களை அவனுக்குள்ளாய் வைக்கிறார். ஏன் அநேக தோல்விகள், ஏன் கிறிஸ்தவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள்? எந்த பகுதியில் போனாலும் ஜெயிக்க முடியல. பொருளாதாரம் ஜெயிக்க முடியல, சரீர பிரச்சனை ஜெயிக்க முடியல, குடும்ப பிரச்சனை ஜெயிக்க முடியல, தொழில் பிரச்சனை ஜெயிக்க முடியல. ஏனென்றால் சத்துருக்களை காட்டிலும் ஒரு ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அது எங்கே கிடைக்கிறது? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, இரவும் பகலும் நான் இதையே தியானிக்கிறேன், உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறேன். The wisdom reigns. இன்னைக்கு சபை எழும்பி ஆள வேண்டும் என்று சொன்னால் அது ஞானம் உள்ளதாய் மாறணும். அதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய வழி, இரவும் பகலும் அவரோடு கூட இருந்து அவர் வார்த்தையும் அவர் சத்தியத்தையும் ஆவியாண்ட உணர்த்துதலையும் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We reign in this world through meditation. இந்த பூமியிலே தேவனுடைய திட்டத்தை கொண்டு தியானித்துக் கொண்டிருப்பதனாலே நாம் ஜெயங்களை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தியானம் இவ்வளவு ஆற்றல் மிக்கது, இவ்வளவு வல்லமை மிக்கது. ஆனால் இதை நாம் சரியாய் பயன்படுத்தாத பொழுது பல இன்னல்களும் பல தோல்விகளும் பல வருத்தங்களும் வேதனைகளும் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார், உன் தியானத்தை நீ சரிப்படுத்து. வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நாம் எழுந்து நிற்போம், ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் என்னோடு கூட ஆவியில் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போகாதபடி உடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, கர்த்தாவே என்னுடைய சிந்தனை மண்டலத்தை பிசாசு பல திட்டங்களால, பல தீர்மானங்களால, பல தேவையில்லாத உறவுகளினால என்னை சிதறடித்திருக்கிறான்ப்பா. பல தேவையில்லாத வார்த்தைகள், பல தேவையில்லாத சிந்தனைகள், பல தேவையில்லாத கருத்துக்கள் எனக்குள்ளாய் பதிக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவையில்லாத திட்டங்களை உலகத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். உலக சிந்தனைகள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தாவே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய சிந்தனைகளாய் மாறும்படியாக 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தாவே என்னுடைய சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளாய் மாறுவதாக. இரவும் பகலும் உம்மையே தியானிக்கிறவர்களாய், உம்முடைய திட்டத்தையே தியானிக்கிறவர்களாய், உம்முடைய திருச்சபையோ உம்முடைய ஊழியத்தையோ கர்த்தாவே உம்முடைய பிரம்மாண்டமான நோக்கங்களையோ நீர் எங்களுக்காய் எதற்காய் மரித்து, எதற்காய் உயிர்த்தெழுந்து, எதற்காய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிடு, எதற்காக எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் அதிகமாய் தியானிக்கும்படியாக கர்த்தாவே எங்களுடைய சிந்தனைகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் பிடுங்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
கர்த்தாவே இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களால நான் நஷ்டமாயிட்டேன் என்ற இந்த சிந்தனையிலே தங்கி விடாதபடி நீ எழும்பி உன் சிந்தனைகளை தேவனுடைய சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஓ ரபா ஹலபோஷம். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். ஆவியானவர்ட்ட உதவி கேளுங்க. கர்த்தாவே, இந்த சிந்தனை மண்டலங்கள் பலவீனமானதப்பா, அது அநேக வேளைகளில் சூறையாடப்படுகிறது. அதை பிசாசு எங்கெங்கே இருந்து என்னுடைய சிந்தனையில் தேவையில்லாத கருத்துக்களெல்லாம் பதிய வச்சுட்டான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் அதை பிடுங்கி போட உதவி செய்வீராக. ஓ ரமா ஹலா போ ஷபா, ஓ ரமா ஹபோ லிமா. ஆவியானுடைய உதவியை கேளுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தாலே ஒழிய தேவன் எந்த வேலையும் செய்ய முடியாது. unless you give yourself, God cannot do great work. நீங்கள் விட்டு கொடுக்கணும். கர்த்தாவே, என்னுடைய சிந்தனை மண்டலங்கள் தேவையில்லாத காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறது, தேவையில்லாத சிந்தனைகளை அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தாவே, என்னோடு கூட இந்த சிந்தனைகளை ஜெயிக்க பலப்படுத்துவீராக. ஓ ரபஹலா செதரே கபலபா, ஓ ரிபஹவலபா. இந்த பழைய எண்ணங்கள் என்னை விட்டு கலந்து போக வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. கடந்த கால எண்ணங்கள், கடந்த கால சிந்தனைகள், கடந்த கால உணர்வுகள், கடந்த கால இழப்புகள் எல்லாம் என்னை விட்டு கடந்து போக வேண்டும். நான் புதியவைகளை சிந்தித்து, புதியவைகளை சுதந்திரித்து, புதிய அத்தியாயங்களை ஆரம்பிக்கும்படியாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுவீராக. Let new chapter begin in my life. எனக்குள்ளாக புதிய தொடக்கங்கள் ஆரம்பிக்கப்படுவதாக, புதிய தீர்மானங்கள் ஆரம்பிக்கப்படுவதாக, புதிய வழிமுறைகள் ஆரம்பிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. தாவை ஆளுகை செய்யக்கூடிய ஜனங்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. எங்கள் எதிரிகளை ஜெயிக்கும்படியான ஞானத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.